ஆண்களுக்கு விந்து ஏற்றி கொண்டு போகிறோம். அதே போல் பெண்கள் கூட அது இருக்குது. பெண்கள் எப்படி பிறந்தாங்க? பெண்கள் கருமம் சும்மா மண்ணை பொச்சு வச்சாங்க. எல்லாருக்கும் 2 பேருக்குமே விந்து உனக்கு, அவங்களுக்கு அதே விந்துக்கு பேர் சுரோனிதன் பேர். 2 பேருக்கும் இருக்கிறதால தான் ஒரு குழந்தைய வரும். ஒருத்தர் விந்து வச்சுக்கலாம் குழந்தை வந்துடாது. நியூட்ரல் பேஸ் மட்டும் தான் லைட் எரியாது. நியூட்ரலும் ஒன்றும். நியூட்ரல் பொம்பளை, பேஸ் ஆம்பளை. அதனால தான் ஆம்பளை வம்சத்தில் கொல்லி போடணும். அதனால் 2 பேருக்கிட்டும் சக்தி இருக்குது. நம்மக்கிட்ட தான் சக்தி. நான் தான் எல்லாம் நினைக்கக்கூடாது. பெண் இல்லைன்னா ஆணுன்றவனும் ஒருத்தர் இருக்க மாட்டான். ஆண் இல்லைன்னா பெண்ணுன்றவளும் ஒருத்தருக்கு உபயோகப்பட மாட்டான். அதனால் உலகத்தில் ஆணும் பெண்ணும் சக்தியும் சிவம்னு அதுக்கு தான் வச்சுக்குது. அதனால் 2 பொருளும் சமமான பொருள் தான். ஆணை அடிமைப்படுத்தி பெண்ணு வாழறதோ, பெண்ணை அடிமைப்படுத்தி ஆண் வாழறதோ 2மே சரியான வாழ்வே கிடையாது. அது அடிமை வாழ்வு. அந்த மாதிரி வாழக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற சக்தி பெண்ணுக்கிட்ட உங்குது, பெண்ணுக்கிட்ட இருக்கிற சக்தி. ஆனால் உன்னை விட பெண்ணுக்கிட்ட சாமர்த்தியம் ஜாஸ்தி. நீ 2 குழந்தை பேத்துட்டு உன் பொண்டாட்டி செத்து போச்சுன்னா அந்த 2 குழந்தைய உருப்படியாக காப்பாற்றவே முடியாது உன்னால. ஆனால் நீ செத்து போட்டின்னா உன் பொண்டாட்டி அழகாக காப்பாற்றிடுவோம் அதை. அப்போ உன்னை விட சாமர்த்தியசாலி பெண்ணு. அதனால் யாருக்கிட்டும் எல்லாருக்கும் ஒரு சமமான எண்ணம் தான்.